ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை, கடைசி சனிக்கிழமை. அதனால் எங்கள் குலதெய்வம் குணசீல பெருமாள். அதனால் நாங்கள் எப்பொழுதும் வழக்கம் போல் செய்கிறது தான், வருஷம் செய்கிறது தான். வெங்கட்ராமா கோவிந்தா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேச கோவிந்தா, பக்தபக்ஷல கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா, ஹரி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்ன சமையல் பண்ணியிருக்கா, எப்படி பண்ணாங்கிறத மாமி சொல்லுவா, கேட்டுக்கோங்க. எள்ளுப்பொடி சாதம் பண்ணேன், தொட்டுக்கிறதுக்கு மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு. சரி. வடை தட்டினேன், பெருமாள் வடை, பெருமாள் கோயில் வடை. பெருமாள் கோயில் வடை அது எப்படி இருக்குன்னு பாருங்களேன், மெல்லிஸாக இருக்கும். அது எப்படி பண்ணாங்கிறத மாமி சொல்லுவா. மெல்லிஸாக இருக்குது, பண்ண முடியும், உடைச்சா நல்லா உடையும், கரண்ட் இருக்குது. ஆமாம். அப்புறம் சாப்பிடவே கரகரன்னு நல்லா இருக்குது வாசனையாக. மோர் குழம்பு இது கருவேப்பிலை தொகையில் முருங்காத்துக்கு தொட்டுக்க இஞ்சி வச்சு தொகையில் அரைச்சிருக்கேன். எள்ளு பொடிக்கு என்னன்னா 100 கிராம் எள்ளை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். வெள்ளை எள்ளு ஊற வச்சுக்கிட்டு அதில் ஒரு 4-5 மிளகா இழுப்பச்சட்டியில் வறுத்து, பெருங்காயம், அப்புறம் உப்பு, அப்புறம் பெருங்காயம் உப்பு மிளகா. இது புளி கிடையாது, இதுக்கு தான் புளி. அதை வறுத்துட்டு எடுத்து வச்சுருந்தா அப்புறம் வெள்ளை எள்ளை வெறும் இழுப்பச்சட்டியில் வெடிக்க விட்டு அதை குமிழ் மாதிரி பொரியும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு முதல்ல உப்பரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எள்ளை நம்ம ரொம்ப ஓட்டிடக்கூடாது மிக்சியில், விப்பர்லேயே வச்சு அதை ஓட்டணும். அப்போ தான் எண்ணெய் பிரியாது, இல்லைன்னா எள்ளில் எண்ணெய் பிரிஞ்சிடும். ஸோ பவுடர் உங்களுக்கு இதுவாக இருக்காது. ஆமாம், அதனால் இதை கலந்து சாதம் எடுத்து கலந்து வச்சுட்டு இதை கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சாப்பிட்டு கலந்துட்டு வெள்ளை எள்ளு பொடி அதில் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு தயிரில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் கடலை மாவு போட்டு கரைச்சி வச்சுட்டு தேங்காய், உப்பு, பச்சை மிளகாய் 3 இதை ஒண்டி போட்டு நல்லா அதை அரைச்சிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை வழவன்னு இதில் தூக்கி போட்டுட்டு தேங்காய் எண்ணெயில் கடுகும் கொஞ்சம் வெந்தயம் கருவேப்பிலை தாளித்து வெண்டைக்காயும் வதக்கி இதில் போட்டேன். இதுதான் மோர் குழம்பு. இது கருவேப்பிலை தொகையல். இது என்னென்னா கருவேப்பிலை நல்லா ஒரு கையளவு கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, 2 வரமிளகா, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, புளி, ஒரு கொட்டை புளி நல்லா வதக்கிட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டேன் நான் இதை. ஆமாம், முருங்காத்துக்கு. இது வடை எப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்து நனைச்சி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நனைச்சி வச்சுட்டு ஒரு பச்சரிசி ஒரு 2 ஸ்பூன் அதையும் நனைச்சி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா அரைச்சிட்டு அந்த நல்லா அரைஞ்சி வரைச்சா 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்னா அப்புறம் இதை பேப்பரில் வச்சு மெல்லிஸாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான். பார்த்தோன்னா தட்டை மாதிரி மெல்லிஸாக இருக்குது, கரகரன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் சாட்டர்டே, இன்றைக்கி கடைசி சனிக்கிழமை பெருமாளுக்கு இது புரட்டாசி சனிக்கிழமை கடைசி இது. அதனால் எல்லாம் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய். வெள்ளைப்பொடி சாதம், மோர் குழம்பு, இது 2 காம்பினேஷன் ரொம்ப ஜோராக இருக்கும். இது சூடாக சாதத்தில் பஞ்சு பண்ணணும்னு தான் நினச்சேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன். இல்லைன்னா அக்கறை கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். வெல்லம் போட்டு சூடாக சாதத்தை போட்டு நெய் ஊற்றி பசிச்சு சாப்பிட்டோம்னாக்கா கருவேப்பிலை துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நம்ம தூக்கி போடுறோம், ஆனால் கருவேப்பிலையை அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 தடவை சேர்த்துக்கோங்க. இது மெல்லிஸாக பெருமாள் வடை மெல்லிஸாக இருக்கும். அந்த ஆஞ்சநேய கோயிலெலாம் கூட மெல்லிஸாக போட்டிருப்பாள். ஸோ அதுதான் இன்றைக்கி தான் சமையல். மோரஞ்சாத்துக்கு சாதம் வச்சுருக்கா. எல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாய்.